மாங்கலி தான் பண்ணிடலாமா? கொஞ்சம் போடுங்க, முக்கியமான நபர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வந்துட்ட ஆறுமுகம், தாலி கட்ட சொல்லு. நான் காத்துக்கிறது உங்களுக்காக இல்ல, பின்ன சின்ன முதலாளிக்காக. நீங்க உட்காருங்க. உன் வீட்டு கல்யாணத்துக்கு சின்ன முதலாளி வண்டி கட்டிட்டு வராராக்கும். நேரமாச்சியா, தாலியை கட்ட சொல்லு. நான் பங்களாவுக்கு போகணும். வருவாரு, நீங்க உட்காருங்க. வாங்க உட்கார்ந்துருவோம். போக சொல்லிட போறாரு. ஆறுமுகம், சின்ன முதலாளி வந்துட்டாரு. வாங்க வாங்க வாங்க. மணிக்கிட்ட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்க முதலாளி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பூ எடுத்துங்க. ஐயா, தாலி கட்ட சொல்லுங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம். முதலாளி ஆசீர்வாதம் வாங்கிக்க. முதல்ல பெரிய வீட்டு ஆசீர்வாதம் வாங்கிங்க. முதலாளி, உங்க மகன் செஞ்சிருக்கிற காரியம் சமூகத்துல உங்க அந்தஸ்தையும் கௌரவத்தையும் வசத்துமே தவிர கெடுக்காதுங்க. என்ன சொல்ற? வசதியான பெண்கள் எல்லாம் விட்டுட்டு வயக்காட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஏழை பெண்ணை மருமகளா ஏத்துக்கிட்டதுக்காக எம்மாதிரி அந்தஸ்துல உள்ள எத்தனையோ பேர் உங்களை வாயார வாழ்த்துவாங்கன்னு சொல்றேன். இதப்பா, ஓ மாதிரி அந்தஸ்துல உள்ளவங்க என்ன பாராட்டலாம், அது எனக்கு தேவையில்லை. ஏ மாதிரி அந்தஸ்துல உள்ளவங்க ஒருத்தர் கூட என்ன கேவலமா பேசக்கூடாது. அதுதான்டா என் கவலை. அப்பா முதலாளி, இந்த கூலிக்கார கழுதைக்கு இந்த வேலைக்கார கழுதை வக்காலத்தா. இந்த கழுதைகளோட சேர்ந்து போய் ஏதாவது குட்டி செவர்ல மோதிக்க போட. நாங்க கழுதைங்கதான் ஏஜமா. ஏன்னா தீனி போடுறவன் எவ்வளவு சுமையேற்றி வச்சாலும் அழுக்காம சலிக்காம அது சுமக்கும். உழைப்புக்கும் விசுவாசத்துக்கும் பேர் போன அந்த இனத்தோட எங்களை சேர்த்தீங்க பாருங்க. ரொம்ப நன்றி. தம்பி நீங்க வாங்க, உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நான் நடத்தி வைக்கிறேன். நோய் பண்ணாதீங்க தம்பி, புறப்படுங்க. வர்ற முதலாளி. அப்பா நில்லுடா. தர்மலிங்க தான் பையனை பிச்சைக்கார மாதிரி வீட்டை விட்டு விரட்டிட்டான்னு 4 பேர் கேவலமா பேசுவாங்க. அதனால என் கிராமத்து எஸ்டேட்டை நீயே எடுத்துக்க. போடா. அப்பா அண்ணனை கூப்பிடுங்கப்பா. அப்பா உள்ள போ. அண்ணனே உள்ள போ. முதலாளி, உங்க வீட்டு உப்பத்தின நன்றிக்காக நான் என் கடமை செஞ்சிட்டேன். வரங்க. பாரு, எங்க போற? பொழப்புக்கு ஏதாவது வேலை தேட வேண்டாங்களா? அவசியம் இல்லை. என் குடும்ப நன்மைக்காக வேலை இழந்த உனக்கு மறுபடியும் வேலை கொடுக்க வேண்டியது என் கடமை. இனிமே நீ இங்கேயே வேலைக்கு இருக்கலாம். ஐயா, உங்க வீட்டு உப்பத்தினவ ரொம்ப நன்றியா. எங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்பி என்னங்க என் கால விழுந்துட்டு? பொண்ணு வீட்டுக்காரர் வைத்தியர் ஐயா, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் நீங்க. நீங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணாம வேற யார் பண்றது? தீர்காயுசா இருங்க. ஆமா, இவங்க 2 பேருக்கு கல்யாணம் முடிச்சு போச்சே. இவங்க நாம எங்க குடி வைக்க போறோம்? ஆமா. என்ன ஆமா தம்பி, உங்க அபிப்பிராயம்? அத பத்தி இனிமேதாங்க முடிவு பண்ணணும். அத கூட முடிவு பண்ணாம என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டீங்களா? சரி விடுங்க, என் வீடு இருக்கவே இருக்கு. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இதுக்கு சம்மதிக்கலன்னா அப்ப உங்க வீட்டுல தங்கலான்றீங்களா? அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். வேண்டாம். 2 பேருமே வேண்டாம்னா வேற எங்க தான் தங்குறது? மாப்பிள்ளை அவங்க பண்ணையில் இருக்கிற பங்களாவில் தான் தங்கணும். ஆஹா சம்பந்தி, அருமையான யோசனை, அருமையான யோசனை. வசதியான இடம். அவங்க வீட்டுல ஃபேன் ஓடும், எங்க வீட்டுல பெருச்சாலி ஓடும். அவங்க வீட்டு கட்டில மெத்த இருக்கும், எங்க வீட்டு கட்டில பழைய செட்டதா இருக்கும். நிம்மதியா அங்கேயே போய் தங்கிக்கிறதா நல்லது. இது வசதி பிரச்சனை இல்ல வைத்தியரையா, வாழ்க்கை பிரச்சனை. நிச்சயமா அந்த பங்களாக்குள்ள நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க தம்பி. ஐயா ஆத்திரத்துல கௌரவத்துக்காகத்தான் உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாரே தவிர மனசார அப்படி சொல்லலீங்க. ஐயா ஆமாங்க, இல்லைன்னா எஸ்டேட்டையும் பங்களாவையும் எங்க எடுத்துக்க சொல்லணும். ஆமா மாப்பிள்ள, சம்பந்தி சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. இப்ப உங்க அப்பாவுடைய கோபத்தை மறந்து பாசத்துக்கு முதலிடம் கொடுத்து நீங்க 2 பேருமே அங்க போய் இருக்கிறது நல்லதுன்னு இங்க இருக்கிற எல்லாருமே நினைக்கிறாங்க. என்னங்க ஐயா சொல்றீங்க? புறப்படுங்க தம்பி. இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வாடகை பார்த்து அவர் வாயார மனசார வாழ்த்தத்தான் போறார். மாப்பிள்ள, உண்மையிலேயே உங்க அப்பா மேல உங்களுக்கு பாசம் இருந்தா, உங்க குடும்பம் ஒண்ணு சேரணுங்கிற அக்கறை இருந்தா, பேர குழந்தைய தாத்தா எடுத்து கொஞ்சறத பாக்கணுங்கிற ஆசை இருந்தா நாங்க அங்கேயே போய் தங்கிக்கிறோம். தம்பி என்னங்க ஐயா, நாளைக்கு உங்க தங்கச்சி கல்யாணமா? கல்யாணமா? அதுவும் நாளைக்கா? ஆமாம்மா,
நம்ம சமயக்கார சண்முகத்தை சந்தையில பார்த்தேன். அவன் தான் விவரத்தெல்லாம் சொன்னான். அப்பாதான் பிடிவாதக்காரர், கூப்பிடல. தங்கச்சி நீயாவது அண்ணன் இல்லைன்னா கல்யாணமே செய்துக்க மாட்டேன்னு தங்கச்சி பிடிவாதம் பிடிச்சிட்டான். ஆனா அப்பாதான் அவன் வந்தா நான் இருக்க மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லிட்டாரான். கோவத்துல சொல்லிருப்பாருங்க. புறப்படுங்க போலாம். முடியாது. அவர் கூப்பிடாத கல்யாணத்துக்கு நான் வர தயாரா இல்லை. கூப்பிட்டா தான் போவேன். நீங்க கௌரவம் பார்க்கும் போது உங்களை பெத்த அப்பா வந்தா வரட்டுமே கௌரவம் பாக்குறதுல என்ன தப்பு? நல்லா சொன்னம்மா. இங்க பாருங்க, நினைச்சு பார்த்தாதான் நட்பு, நெருங்கி போனாதான் உறவு. அப்பா மேல இருக்கிற கோபத்துக்காக அருமை தங்கச்சியை ஏன் தள்ளி வைக்கிறீங்க? வாங்க போயிட்டு வந்துடும். அம்மா, ஏழைங்கிற காரணத்துக்காக நீ மருமகளா வர நாயக்கு இல்லைன்னு முதலாளி உன்னை வெளியே அனுப்பிட்டார். ஆனா உன்னுடைய நல்ல உள்ளத்தை அவர் புரிஞ்சுட்டு இருந்தாருன்னா நீதான் மருமகன்னு உடனே ஏத்துக்கிட்டு இருப்பார். தம்பி, வயசுல பெரியவன், நான் சொல்றேன், யோசனை பண்ணாம தங்கச்சி கூட்டிட்டு உடனே கல்யாணத்துக்கு புறப்படுங்க. சரி ராமு, ராமு, நாங்க கல்யாணத்துக்கு போறோம். திரும்பி வர வரைக்கும் வயக்காடு பருத்தி காடு எல்லாத்தையும் நீ போய். கவலைப்படாதப்பா, நாங்க பாத்துக்கிறோம். என்னடா ராமு, என்ன நடந்துச்சு? ஏண்டா கருப்பா கண்டா உண்ட வீட்டுக்கே ரெண்டா நினைக்கிறீங்களா? டேய், இவங்களை பிடிச்சி மரத்துல கட்டுக்கிறா. ஐயோ, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க ஐயா. மன்னிக்க வேண்டியது நான் இல்ல, ராமுதான். அவங்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ராமு, 50 காவல்காரனை கூட ஏமாத்திடலாம், உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாதப்பா. இனிமே இப்படி செய்ய மாட்டோம். எங்களை மன்னிச்சிடப்பா, மன்னிச்சிடப்பா ராமு. உங்க நல்ல காலம் உங்களை மன்னிச்சிருக்கிறா. இந்த காட்டுல இனிமே உங்களுக்கு வேலை கிடையாது. எந்திரிச்சு ஓடுங்கடா, போங்க. சபாஷ் ராமு, சபாஷ். என்ன பழி வாங்கினது இல்லாம அவரையும் பாழாக்கிட்டியே. இப்படியே இருந்தா இந்த எஸ்டேட்டும் போயிடுமா? அப்புறம் நீ குழந்தைய நடுத்தருவில் நிக்க வேண்டியதான். எங்களை விடுங்க. என் கணவர் தெருவில் நிக்க கூடாது. அதுக்காக நீ என்னமா செய்ய போற? பழைய அலமேலுவா மாற போறேன். பாருங்க நடக்கிறது. வாங்க தம்பி, இப்போ வழி தெரிஞ்சது. வாங்க உள்ள வந்து உட்காருங்க. வரமாட்டேன். அந்த கழுது கிட்ட நான் போட்ட நெக்லஸ் இருக்கு, அதை முதல்ல வாங்கிட்டு வாங்க. தம்பி போங்க. தங்கச்சி, உன் புருஷன் வந்து கார்ல உட்கார்ந்து இருக்காருமா. உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்க இல்லம்மா, நான் உள்ள கூப்பிட்டேன், அவர் வரமாட்டேன். அவர் உன்னை பார்க்க வரலம்மா, நெக்லஸ் தான் வேணுமா அவருக்கு. அவருக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தமே கையில இருக்கிற குழந்தையும் கழுத்துல போட்ட நகையும் தான். இப்ப அதையும் கேட்கிறாரா? போட்ட கையாலே வந்து எடுத்துட்டு போக சொல்லுங்க. தம்பி, உள்ள வந்து உங்களே எடுத்துக்க சொல்லுது. உள்ள வரவழைச்சு விட்டு போன உடம்பு ஒட்ட வைக்க பாக்குறதா? தர முடியுமா முடியாதான்னு கேட்டுவாங்க. என்னங்க ஐயா? தர முடியுமா முடியாதான்னு கேட்கிறார். ஓஹோ, நிச்சயமா தரங்க. குழந்தையாவது ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்க. குழந்தைய ஒரு தரம் பார்த்துட்டு நிறுத்துங்க. அதை வச்சு கோர்ட்ல கேஸையும் போட்டுட்டு வந்து கொஞ்சம் சொன்னாலா? அந்த நகை எனக்கு வேண்டாம், அவளே வச்சுக்க சொல்லுங்க. தம்பி, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எப்படி இருந்த பொண்ணு உங்களால எப்படி ஆயிடுச்சு தெரியுங்களா? அவளை பத்தி மட்டும் சொல்றீங்களே, நான் எப்படி இருந்தவன், எப்படி இருக்கேன் சொன்ன வைக்க கேடு. வக்கீலுக்கு பணம் கொடுக்க கூட வக்கீல் ஆயிட்டேன். பரவாயில்ல, அந்த நகை அவட்டே இருக்கு. ராமு, ஏண்டா இங்க நிக்கிற? அட இன்ஸ்பெக்டர், இவனுக்கு அந்த பாவி பாலுடைய கையால அவளை பிடிக்க சொல்லுங்க. அவனை பிடிங்க. வண்டி அந்த ஹலோ ஹலோ ஹலோ, செஞ்ச துரோகத்துக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு.